வணக்கம் சஞ்சய் காயின்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொஞ்சம் கரன்சி போட்டிருக்கேன் பாருங்கள். கரன்சி போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். இன்றைக்கி 8ஆம் தேதி சரியா? இந்த வாரம் திருப்பி போட்டேன்னா திருப்பி 8ஆம் தேதி எஸ்டி கொரியரில் அனுப்பியிருக்கேன். இது பாக்கெல்லாம் போஸ்ட்டு எல்லாமே போஸ்ட்டு எல்லாம் திருச்சி, ஆலங்குளம் அப்படி ஒரு 6-7 போஸ்ட்டு அனுப்பியாச்சு. அப்போ இது ஏன் சொல்லுதோம்னா, நான் ஒரு நாள் இதை பற்றி சொன்னது தெரியாது. நம்ம 5000, 6000, 10,000 நம்மகிட்ட காசை முன்ன கட்டி போடுறாங்க, நம்ம அனுப்பிவிடுதோம். சரியா? சிலவங்க போட்டாவை நம்ம காசு இருக்குது அப்போ போட்டா போட்டு விட்டுமாம்பாங்க. சிலவங்க நம்மகிட்ட கிழமையில போடுவாங்க. இது போட்டு விட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ நமக்கு எதுவும் வேண்டிய காயின்றதை நம்ம கேட்போம். அப்போ நம்ம இங்கேருந்து சென்னையில் போய் அந்த காயினை 2 காயினை 3 காயினை வாங்கிட்டு வர முடியுமா? முடியாது. அப்போது நீங்கள் போஸ்ட்டில் போட்டுவிடுங்க, உங்களுக்கு பணம் போட்டு விட்ருவோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம வியாபாரங்கள்லாம். நீங்களாம் வாங்கிட்டு இருக்கீங்க. நம்ம வாடிக்கையாளர்லாம் இதில் 10 வட்டம் 15 வட்டம் வாங்கின ஆள்லாம் இருக்குது. நம்மகிட்ட வாங்கினவங்க நம்மகிட்ட அனுப்பிட்டான்னு கூட கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்மளை நம்பிக்கையாக இருக்காங்க. சரியா? இவங்க அது எப்படி சார் உங்களை நாங்கள் நம்ப அனுப்ப அப்படின்னாங்க ஒரு ஆள். அப்போ நான் சொன்னேன், எங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் ஏன் போட்டேன், என் வாட்ஸ்அப்பில் எனக்கு போட்டேன் அப்படின்னு. அப்போ இல்லை போட்டேன், அதுக்கிட்ட உங்களுக்கு அனுப்பிவிட முடியுமா? இப்போ போனை வச்சுட்டு போங்க அப்படின்னு. நம்பிக்கை இருக்கவங்க மாத்திரம் வாட்ஸ்அப்பில் போட்டா போடுங்க. எங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போஸ்டில் அனுப்பிவிடுங்க. சும்மா காணிக்கணும், ஒரு போட்டாவை அவர்கிட்ட காணிச்சிடணும் அப்படின்னு யாரும் போட்டாவை வாட்ஸ்அப்பில் போடாதாங்க. நம்பிக்கை இருந்தால் மாத்திரம் போட்டால் போதும். இன்னொரு ஆள் சொல்கிறாரு, என்ன சார் உங்கள்கிட்ட எனக்கு இந்த காயின் வேணும், அது என் கையில் கொண்டாந்து நீங்கள் கொடுப்பீங்களா? அப்படித்தானே வலைத்தளத்திலலாம் கையில் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போகிறாங்க, அப்படி கொடுக்க முடியுமா? நான் சொன்னேன், நீங்கள் வாங்க வேண்டாம், என்கிட்ட நீங்கள் வலைத்தளத்திலே வாங்கிங்க, எனக்கு நீங்கள் வாங்க வேண்டாம், போனை வச்சுருங்க அப்படின்ட்டு. நம்பிக்கை இருக்கவங்க மாத்திரம், நம்மளை நம்புகிறவங்க, நம்ம தமிழ்நாட்டில் 4-5 சேனல் ஓடிக்கிட்டு இருக்கு, அவங்க யாருமே உங்களை ஏமாற்ற மாட்டாங்க. அவங்க நம்பரு, அட்ரஸு எல்லாமே இருக்கும் அதில். சரியா? நீங்கள் போலீஸ்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் உடனே நடவடிக்கை எடுக்கிறதுக்குள்ள வகுப்பு இருக்குது. ஒரு சேனல் நடத்துகிறவங்க இது இந்திக்காரங்க இந்த ஃப்ராட் பண்ணி 1 லட்சம் 1.5 லட்சம் தரமுன்னு ஏமாற்றி போகிறது மாதிரி இல்லை. அப்போ அதனால் நான் என்ன இல்லைன்னா, நம்பிக்கை இருக்கவங்க மாத்திரம் நம்ம வீடியோவில் போடுங்க பாருங்கள். கொடுக்குறவங்களும் அப்படித்தான். உங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் எந்த சேனலுக்கு போட்டாலும் நீங்கள் நம்பிக்கை இருந்தால் மாத்திரம் அனுப்புங்க. இல்லாட்டா வீடியோ போட்டா போட்டு விடாதுங்க வாட்ஸ்அப்பில். சரியா? வணக்கம். ஏன் சொல்லணும்னா, இது ஏன் சும்மா போட்டுக்கிட்டு இருக்காங்க? நம்மளை இறஞ்சப்படுத்துகிறாங்க. நம்மகிட்டே கிளம்ப போடுதாங்க, போட்டு நம்மளை நம்பிக்கை இல்லை பின்ன ஏன் போடுதாங்க? நம்பிக்கை இல்லாதவங்க போட்டா போடாதவங்க, அனுப்புவோம்னு தைரியம் இருக்கவங்க மாத்திரம் போட்டா போடுங்க. சரியா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒன்றும் எடுத்து போடுறதுக்கு நேரம் இல்லை. அது கொஞ்சம் நோட்டு இது தான் வச்சுருக்கேன் பாருங்கள். இது 20 ரூபா பண்டில். இதுக்கு முன்னே காணிச்சிருக்கேன், நான் இன்னும் உடைக்கவே இல்லை. அப்படியே கொடுக்குறதா நல்லது நினைக்கிறேன். ஆமாம், இதில் ஒரு 786 வருது. 786 வர்றதுனால வருசலாக கொடுத்தாலும் எனக்கு அந்த 786 வேணும்பாங்க. அதனால நான் சரி கேட்டால் யாரும் கூட கேட்டால் கொடுத்துடலாம், இல்லாட்டா அப்படி இருக்கட்டும், நான் வாங்கினதோட ரேட்டை கூடியிருச்சுப்போம், அப்படி இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. 5 ரூபா நோட்டு மிக்சடு கிரவுனர் ஒரு நோட்டு
ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். 100 நோட்டு இருக்குல்ல, சரியா? இதுவும் காந்தி போட்டது. இது 100 நோட்டு, 100 வித்தியாசமான கவர்னர் ஒப்பு போட்டது. வேறு போட்டு நோட்டு இருக்கு பாருங்க. நான் இதை சொல்லதுக்கு வேண்டி தான் இன்றைக்கி வீடியோக்கு வந்தேன். இன்றைக்கி எனக்கு வீடியோ போடணும்னு ஆசை இல்லை, எனக்கு வேலைகள் இருந்துச்சு நிறையா. ஆமாம், போட் நோட்டு ஒரு யூஎன்சியில் ஒரு 4 நோட்டு இருக்குது பாருங்கள். இது 50 நாடு ஒரு செட் இருந்துச்சு, ஒரு செட்டு போயிடுச்சு, இன்னொரு செட் இருக்குது. யாருக்கு வேணாலும் வாங்கிக்கலாம், சரியா? இது பாருங்க, இதுக்கெல்லாம் செட்டுக்கள் இப்போ டீலர் மாதிரி விலை கூட்டுருச்சு. ஆமாம், நான் கொடுத்த விலையோடலாம் இப்போ நான் அந்த விலைக்கே கொடுத்துருவேன், பிரச்சனை இல்லை. நான் முதல் எவ்வளோ கொடுத்தேன் அந்த ரேட்டு கொடுத்துருவேன். ஷிப்பிங் அடக்கம் தான் போன வட்டம் கொடுத்தேன், அந்த ரேட்டுக்கே கொடுத்துருவேன், பிரச்சனை இல்லை. ஆனால் டெல்லி, பெங்களூர் டீலர் மார்க்கெட்லாம் விலை கூடிருச்சு. அதனால பார்த்துக்குங்க, வேணுங்க வாங்கிக்கோங்க. 786 ஒரு 10 ரூபா யூஎன்சி. இதை போட்டுக்கிட்டு இதைத்தான் நம்ம வாட்ஸ்அப்பில் எவ்வளவோ வருது எல்லாம். இதை என்ன சொல்ல உங்கள்கிட்ட அப்படின்னது இல்லை. நீங்கள் இது நாட்டை வாங்கினா இதை ஃப்ரீயாக நான் கொடுத்துருந்தேன், சரியா? இதில் இது நாட்டு ஒன்று வாங்குறவங்களுக்கு இதை ஃப்ரீயாக கொடுத்துருந்தேன். இதுக்கு அவ்வளோதான் வேலை. இதை போட்டுக்கிட்டு 10,000 கிடைக்குமா 5,000 கிடைக்குமான்னு இருக்காங்க. 786 எது வாங்கினாலும் நீங்கள் வாங்குறவங்களுக்கு இது நான் ஃப்ரீயாக அனுப்பி விட்டுறேன், ஒரு காசு வேண்டாம். ஓகே, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு ஆள் இருக்குன்னு காணிச்சு கொடுங்க, சரியா? வணக்கம், நாளை பார்க்கலாம்.